ஹாய் ஆல், இன்னைக்கு வந்து ஆஃப் லோட் ஸ்டிச்ல வந்து டைப் 2 தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன் மாதிரி டிராப் பண்ணிட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த செயினுக்கு உள் பக்கமா ஒரு லாங் செயின் போட்டு குட்டியா ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? அப்புறம் அந்த செயினுக்கு வெளியில கொஞ்சம் முதல் லாங்கா போட்டதுல பாதி போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். தெரியுதா? அந்த செயினுக்குள்ள ஒரு லாங்கா போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். மறுபடியும் இவ்வளவு நீளத்துக்கு இழுக்காம அதோட கொஞ்சம் ஷார்ட்டா போட்டு லாக் ஸ்டிச். இந்த செயினை ஒட்டியே தள்ளியோ இங்கிட்டு தள்ளியோ குத்தக்கூடாது. இந்த செயினை பேஸ் பண்ணியே செயின் சைட்லயே நம்ம வந்து கொண்டு வரணும். அப்பதான் அந்த ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிட்டே வரும். ஸோ செயின்குள்ள ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வெளியில ஷார்ட்டா ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். செயினுக்குள்ள ஒரு லாங்கா ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச் ஒன்று. ஓகேவா? ஸோ இங்க ஷார்ட்டா ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். செயினுக்கு உள்ள ஒரு லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச். இங்க ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். உள்ள ஒரு லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச். செயினுக்கு வெளியில ஒரு ஷார்ட் செயின், லாக் ஸ்டிச். ஸோ இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாமே போடணும். சைட்ல தள்ளி குத்தக்கூடாது. அந்த செயின் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதை ஒட்டியே கொண்டு வரணும். அப்பதான் அது திக்னஸா பார்க்க வந்து அழகா இருக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான். லாங் செயின், லாக் ஸ்டிச். இங்க வெளியில வரப்ப ஷார்ட் செயின், லாக் ஸ்டிச். லாங் செயின் ஒன்று, லாக் ஸ்டிச், ஷார்ட் செயின், ஒரு லாக் ஸ்டிச். லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச், அந்த செயின்ல பாதி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி சைட்ல அழகா ஒட்டி போடுறப்பதான் அந்த ஷேப் வந்து கரெக்டா ஈவனா வரும். ஸோ இதுல இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா கீழே வந்து ஃபுல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை ப்ளே பண்ணி பாருங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.